சென்னை விமான நிலையத்தின் புதிய மல்டி லெவல் கார் பார்க்கிங் சமீபத்தில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் பயன்பாட்டிற்கு வந்தது. உள்நாட்டு சர்வதேச முனையங்களில் வருகை தரும் பயணிகள் வெளியில் வந்து தரைத்தளத்தில் இருந்த பிக்கப் பாயிண்டில் நின்று கார்களில் ஏறி செல்வர். ஆனால் நெரிசலை குறைக்கிறோம் என்ற பெயரில் கொண்டுவரப்பட்ட இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங்கின் லட்சணம் பயணிகளின் வயிற்றெரிச்சலை வாரிக்கொட்டும் அளவுக்குத்தான் இருக்கிறது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச முனையங்களில் இருந்து வெளியே வரும் பயணிகள் புதிய பிக்கப் பாயிண்டை அடைய சுமார் 1.5 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டியுள்ளது. பயணிகளை ஏற்றி செல்ல பேட்டரி கார்கள் இருந்தாலும் போதிய கார்கள் இல்லை என்றும், அதுவும் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு மட்டுமே பேட்டரி கார் சவாரி வழங்கப்படுவதாக பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். கேட்டதுக்கு அவங்க முன்கூட்டியே நம்ம ஒப்பந்தம் பண்ணணும், எழுதி கேட்கணுன்னாங்க, முன்கூட்டியே ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் வெயிட் பண்ண முடியல, அதை நாங்கள் சொந்தமாக நடந்து வந்தோம். இது எல்லாத்துக்கும் அந்த வசதி கிடைக்கலைங்களே. அந்த பக்கிலாம் வந்து எழுதி தெரியப்படுத்தினவங்களுக்கு தான் கிடைக்குது. நாங்களாம் வந்து தற்செயலாக வந்தப்போ இந்த வசதிலாம் கிடைக்கல, நடந்தே வந்த வேண்டியதாக போச்சு. இதனால் பெரும்பாலான பயணிகள் குழந்தை குட்டிகளையும் லக்கேஜுகளையும் சுமந்து கொண்டு மூச்சு வாங்க கால் கடுக்க நடந்தே புதிய பிக்கப் பாயிண்ட் பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதிலும் இந்த மூதாட்டி தடியை ஊன்றிக்கொண்டு தள்ளாடி வந்த காட்சி, இதுதான் உலகத்தரத்திலான அனுபவத்தை கொடுக்கும் லட்சணமா என கேட்கும் அளவுக்கு இருந்தது. அது மட்டுமன்றி புதிய பிக்கப் பாயிண்ட் 3வது தளத்தில் அமைக்கப்பட்டிருக்க போதிய லிப்ட் வசதியும் இல்லாததால் பயணிகள் அதற்கும் பல நிமிடங்கள் காத்திருக்க வேண்டிய அவலம் உள்ளது. போர்டிங்க்கு காத்திருப்பு, டி போர்டிங்க்கு காத்திருப்பு, லக்கேஜுக்கு காத்திருப்பு, இதையெல்லாம் தாண்டி பேட்டரி காருக்காக காத்திருப்பு, லிப்டுக்காக காத்திருப்பு என விமான பயணத்தையே வெறுக்கும் அளவுக்கு விமான நிலைய அத்தாரிட்டி மற்றும் ஒப்பந்த நிறுவனங்களின் அட்ராசிட்டி நீள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. லிஃப்ட் அதே மாதிரி 2 லிஃப்ட் இருக்குது. பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீக் ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கியூவில் நிற்பாங்க, அப்படி எல்லாரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஒரே காரணம் வந்து கார் பார்க்கு தான் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறது. அதனால தான் இன்றைக்கி பேசஞ்சர் ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க. வயதானவங்க, குழந்தை, குட்டி எல்லாம் கூட்டிகிட்டு அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் டொமஸ்டிக்கும் இந்த மல்டிப்ளஸ் பார்க்கிங்கும் 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து நடந்தே வராங்க. பேட்டரி காலில் நின்று பார்க்குறாங்க. 4 பேர் ஏற்றிட்டு வந்துடுறாங்க. மிச்சம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நேரம் நடந்து வந்துடுறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் நின்று 1 ஹவர் நின்று பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டம் எல்லாத்துக்குமே தெரியும். இதை வந்து யாருமே அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிலேருந்து யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரே சப்போர்ட்டாக அவங்களுக்கு கார் பார்க்காக எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதிலும் பெண் பயணிகள் ஒருவர் மற்ற நாடுகளை பார்த்தாவது சென்னை விமான நிலைய அதிகாரிகள் திருந்த வேண்டும் என்பதை நாசுக்காக சொல்லி சென்றது தலையில் அடித்துக் கொள்ளும் ரகமாகத்தான் இருந்தது. ஏற்கனவே 4.5 hours டிராவல், அங்கே 2-3 hours வெயிட் பண்ணுறோம். இங்கே வந்து மற்ற கண்ட்ரியெல்லாம் பார்த்தாது கொஞ்சம் நிறைய ப்ரொவிஷன்ஸை வைக்கணும். பயணிகளின் நிலைத்தான் இப்படி என்றால் கால் டாக்ஸி ஓட்டுநர்களின் நிலை அதிலும் உச்சம். விமான நிலையத்திற்குள் 10 நிமிடத்திற்குள் வந்து சென்றால் கட்டணம் இல்லை என்ற நிலையில் புதிய பிக்கப் பாயிண்ட் வரை சென்று வர குறைந்தது 20 நிமிடங்கள் வரை ஆகும் என்ற நிலையில் கட்டாய கட்டண கொள்ளையில் ஒப்பந்த நிறுவனங்கள் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அப்படி போகும்போது டிராஃபிக் ஆகும்போது இப்போ கஸ்டமர் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, டிரைவரும் பாதிக்கப்படுறாங்க. அதனால பார்க்கிங் ரேட் ஏறுது. அவங்களே லேட் பண்ணி அவங்களே டிராஃபிக்கை உருவாக்கி அவங்க வசூல் பண்ணுறதுக்கு குறியாக இருக்காங்க. அந்த டிராஃபிக் ஆகிற டைமு கூட அவங்க லெஸ் பண்ணிட்டு அவங்க வண்டி விட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, அதுவும் விடுறது கிடையாது. அவங்களாவே உருவாக்கி வசூல் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டுமன்றி மல்டி லெவல் பார்க்கிங் கட்டிடத்தில் அமைக்கப்பட்ட திரையரங்கிற்கு பயணிகள் அல்லாத பொதுமக்கள் வருவதால் வாகன நெரிசல் ஏற்பட்டு கூடுதல் பார்க்கிங் கட்டணம் செலுத்த வேண்டிய சுமையோடு நேர விரயமும் ஆவதாக குமுறுகின்றனர். இதில் தேட்ரு, மால் எல்லாமே இருக்குது. ஃப்ளைட்டில் இருந்து வரவங்க யாருமே தேட்டருக்கு போய் படம் பார்க்கணுன்ற எண்ணம் வராது. ஒரு பர்ச்சேஸ் பண்ணணுன்றது, ஏன்னா இங்கேருந்து போகிறவங்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வரவங்க தான். அங்கே தேட்டரில் படம் பார்க்குறவங்க தான், இங்கே வந்து தேட்டரில் படம் பார்க்குறவங்க தான். ஆனால் இங்கே வந்தவொடனே ஃப்ளைட்டை விட்டு வந்தவொடனே எல்லாம் வீட்டுக்கு போகணும் தான் நினைப்பாங்களே வழி, அங்கே போய் தேட்டரை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரும் வர மாட்டாங்க. அது தேவையில்லாத தேட்டர் ஒன்று உருவாக்கி எங்கே இருக்கிற பப்ளிக் எல்லாமே இங்கே வரதுனால இன்னும் ஓவரான டிராஃபிக்கு. இதனால் நாள் ஒன்றுக்கு 7 சவாரிகள் வரை சென்று வந்த நிலையில் தற்போது 4 சவாரிகள் மட்டுமே செய்வதாகவும், இதனால் வருவாய் இழந்து வாழ்வாதாரம் பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதாகவும் வேதனை பகிர்ந்தனர்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நான் 7 சவாரி போயிருந்தது சார். அதனால் டிரைவருங்களுக்கும் ஓனருங்களுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருந்தது. இப்போது இந்த பார்க்கிங் வந்து அவங்க வந்து பண்ணுறதுனாலையோ அதனால் எங்களுக்கு இப்போது ஒரு நாளைக்கு வந்து 4 சவாரி 5 சவாரி தான் ஆகுது. அதனால் எங்களுக்கு வந்து வருமானம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. பேட்டரி காருக்கு காத்திருக்க முடியாமல் புதிய பிக்கப் பாயிண்ட் பகுதிக்கு நடக்க முடியாமல் நடந்து சென்ற முதியவர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்தது விமான நிலையத்தையே சற்று அதிர வைத்தது. தந்தையின் நிலையை பார்த்து உடன் வந்த மகள் கதறி கதறி அழுத காட்சிகள் நெஞ்சை உருக்கும் விதமாகத்தான் இருந்தது. ஆனால் முதியவரை காப்பாற்ற விமான நிலைய மருத்துவரோ அல்லது பயணிகளின் அவசர தேவைக்கு என இருக்கும் ஆம்புலன்ஸோ வரவில்லை. மாறாக கால் டாக்ஸி ஓட்டுநர்களே முதியவரை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். புதிய பிக்கப் பாயிண்டின் 2வது தளத்தில் ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருக்க அது முதியவர் மயங்கி விழுந்த பகுதிக்கு வர வழி இல்லையாம். இப்படி எந்தவித முறைப்படுத்தலும் பயணிகளின் பாதுகாப்புக்கு முன்னேற்பாடுகளும் இல்லாத தேவையற்ற அலைக்கழிப்புக்கு பயணிகளை ஆளாக்கி அவர்களின் உயிரோடு விளையாடும் விமான நிலைய அதிகாரிகளின் போக்கு உண்மையிலேயே பயணிகளின் நலன் கருதியா அல்லது ஒப்பந்த நிறுவனங்களின் நலன் கருதியா என்ற கேள்விதான் எழுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.